அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசப்பந்துவை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் சிஐடியிலிருந்து பரந்த அழைப்பு. இலங்கையில் அறிமுகமாகும் புதிய சட்டம். நாட்டில் புதிதாக களமிறங்கும் சிறப்பு அதிரடிப்படை. மே மாதத்தில் சிறைக்கு செல்லப்போகும் முக்கிய தலைகள். ஜனாதிபதி அனுர வெளியிட்ட அறிவிப்பு. இறுதி கட்டத்தை எட்டியுள்ள பணி, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு. முதியோர் உதவித்தொகை பெறுவோர் குறித்து அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல். மாத்தளையில் பயணப்பையிலிருந்து துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் மீட்பு. காப்போத்த சாதாரண தர பரீட்சை விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் நாளை மறுதினம் ஆரம்பம். கொட்டி தீர்க்க போகும் மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் அமைச்சர் டிரான் அரசுக்கு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காக முன்னாள் அமைச்சர் டிரான் அரசை நாளைய தினம் குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. 2023 ஆண்டு மாத்தறை வெலிகமவில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு அருகில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் போது கொழும்பு குற்றப்பிரிவைச் சேர்ந்த ஒரு போலீஸ் சார்ஜென்ட் இறந்தது தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காகவே டிரான் அரசு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பான தகவல்களை முன்னாள் அமைச்சர் அறிந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குற்றச்செயல்களில் உருவாக்கம் தொடர்பில் புதிய சட்டமூலம் ஒன்று எதிர்வரும் 8ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குற்ற செயல்களால் ஈட்டப்பட்ட வருமானத்தை மீட்டு அவற்றை அரசுடைமையாக்குவதே இந்த சட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். மேலும் குற்ற செயல்களின் மூலம் கிடைக்கும் வருமானத்தை மீட்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பை பெறுவது தொடர்பான பல புதிய விதிகளும் இந்த சட்டம் உள்ளடக்கியுள்ளது. இந்த சட்டம் குற்ற செயல்களின் மூலம் கிடைக்கும் வருமானத்தை தடை செய்ய உரிய அதிகாரங்களுக்கு அதிகாரம் வழங்கப்படுகின்றது. புதிய சட்டமூல குற்ற செயல்களின் வருமானத்தை நிர்வகிக்க ஒரு புதிய அதிகார சபையை நிறுவவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. லஞ்சம், ஊழல், போதைப்பொருள் கடத்தல், பயங்கரவாதத்திற்கு நிதியளித்தல் மற்றும் பிற ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் நிதி குற்றங்களின் உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகள் குறித்து விசாரணைகள் புதிய சட்டத்திற்கு அமைய மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் சட்டவிரோதமான நடவடிக்கைகளை ஒடுக்குவதற்கும் பாதுகாப்பை மென்மேலும் உயர்த்துவதற்கும் உறுதி செய்வதற்கும் 500 சிறப்பு அதிரடி படையினர் களமிறங்கப் போகின்றனர் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், தெற்கில் சமீபத்தில் நடந்துள்ள துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களை கட்டுப்படுத்த 4 போலீஸ் குழுக்களை நியமித்துள்ளோம். மேலும் அவ்வாறான விடயங்களை தவிர்க்கவே புதிய சிறப்பு அதிரடி படையினர் களமிறங்கப் போகின்றனர். புதிய சிறப்பு படையினர் தங்களது பயிற்சிகளை விரைவில் முடித்துவிட்டு தங்களது பணிகளுக்கு திரும்புவார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் மே மாதத்தில் அதிக எண்ணிக்கையிலான சர்ச்சைக்கு உரிய வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் என்றும் வழக்கை விசாரித்த பின்னர் குற்றவாளிகள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பெலியத்தையில் நேற்று நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தேசிய மக்கள் சக்தியின் முதலாவது பேரணியில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். அவர் தனதுரையில் மேலும் தெரிவிக்கையில், இதுவரை 3 முன்னாள் அமைச்சர்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். அரசாங்கத்துக்கு எதிராக இப்போது அதிகம் கூச்சலிடுபவர்கள்தான் அதிகம் பயப்படுகிறார்கள். நாட்டை திவளாக்கியவர்கள் மீண்டும் அரசாங்கத்தை அமைக்க வருகிறார்கள். யார் வேண்டுமானாலும் கனவு காணலாம். அவை வெறும் கனவுகள்தான். அவை ஒருபோதும் நிஜமாகாது. 3 முதல் 4 ஆண்டுகளில் பிராந்தியத்தில் மிக குறைந்த மின்சார கட்டணங்கள் கொண்ட நாடாக இலங்கை மாறும் என்றும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக அரசாங்க அச்சக அலுவலகம் தெரிவித்துள்ளது. வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவது தொடர்பாக அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் அச்சகத்துக்கு இப்போது தகவல்கள் கிடைத்துள்ளதாக அச்சக பணிப்பாளர் பிரதீப் புஷ்பகுமாரா தெரிவித்துள்ளார். அதன்படி ஏப்ரல் 5ஆம் தேதிக்குள் வாக்குச்சீட்டுகளை தேர்தல் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் உள்ளூராட்சி தேர்தல்கள் தொடர்பான அதிகாரப்பூர்வ தேர்தல் அறிவிப்புகள் மற்றும் வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இதற்கிடையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக கடந்த நாளில் தேர்தல் விதி மீறல்கள் மற்றும் வன்முறை செயல்கள் தொடர்பாக 7 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அவற்றில் தேர்தல் விதி மீறல்கள் தொடர்பான 6 முறைப்பாடுகளும் வன்முறை செயல்கள் தொடர்பான ஒரு முறைப்பாடும் உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முதியோர் உதவித்தொகை பெறுபவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விடயத்தை கிராமப்புற மேம்பாடு, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சர் வசந்த பியதிஸ்ஸ தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் உதவித்தொகை பெறுபவர்களின் எண்ணிக்கையினை 1 மில்லியனாக அதிகரிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இந்த விடயம் குறித்த கலந்துரையாடல் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். அண்மையில் 2016ஆம் ஆண்டு முதல் 2019 ஆண்டு வரையான காலப்பகுதியில் ஓய்வு பெற்றவர்களுக்கான கொடுப்பனவுகளை வெகு விரைவில் வழங்குவதாக நடவடிக்கை எடுக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் குறித்த கொடுப்பனவு பெற வேண்டியவர்களின் 2000 பேர் அளவில் இறந்துவிட்டதாக அவர் அரசாங்கத்துக்கு சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மாத்தளை சுதுகங்க வனப்பகுதியில் பயணப்பையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் T56 ரக துப்பாக்கி மற்றும் 2 தோட்டாக்கள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. மாத்தளை போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அதிகாரிகள் குழு நடத்திய தேடுதல் நடவடிக்கையின் போதே நேற்று இந்த துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த T56 துப்பாக்கியை மறைத்து வைத்த சந்தேக நபர்களை கைது செய்ய மாத்தளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பதில் போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் நாடு முழுவதும் போலீசாரால் மேற்கொள்ளப்படும் குற்றம் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கை இணைந்ததாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதேவேளை அண்மை காலமாக துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 2024 கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சை விடைத்தாள் திருத்தும் பணிகள் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் ஆரம்பிக்க உள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. 1066 மத்திய நிலையங்களில் இந்த விடைத்தாள் மதிப்பீடு செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளின் முதற்கட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. மதிப்பீட்டு பணிகளில் நாடு முழுவதும் 16,000 ஆசிரியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அப்பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் உள்ள நுவரெலியா மாவட்டத்திலும் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென் மாகாணத்தில் இரத்தினபுரி மாவட்டத்தில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கைகள் நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். இத்துடன் அகிலம் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.